தற்போதைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கியமான ஒரு விட்டமின் சத்து குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா அது விட்டமின் டி சத்து தான். இதற்கு முக்கிய காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறனால வெயிலில் போகக்கூடிய சான்சஸே இல்லாமல் போகுது. ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேருக்குமே இப்போ சற்றே குறைவாகவே இருக்குது. இந்த விட்டமின் டி குறைபாடு கண்டிப்பாக உங்களோட ஃபர்டிலிட்டி ரேட்டை குறைக்கும். பெண்களாக இருந்தால் விட்டமின் டி சத்து நல்லா இருந்தால் தான் உங்களோட கருமுட்டையோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே போன்று உங்களோட கர்ப்பப்பையோட உள்சுவரான எண்டோமெட்ரியம் திக்கனிங்கும் ஆரோக்கியமா இருக்கும். ஆண்களாக இருந்தால் விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கும்போது அது உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டியை கண்டிப்பாக குறைக்கும். ஸோ இந்த விட்டமின் டியை நம்ம வெயில் மூலம் மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. சில உணவுகளாலையும் நம்மளால விட்டமின் டியை நம்ம ரீகெயின் பண்ணிக்க முடியும். நான் வெஜிடேரியன்ஸ் அதிகமான முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துக்கும் போது அதில் விட்டமின் டி சத்து நிறையா இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ் லிவர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனெண்ணெய் மாத்திரைகள் கன்சியூம் பண்ணும்போது விட்டமின் டி கிடைக்கும். அதே மாதிரி ரெட் மீட்னு சொல்லக்கூடிய மட்டன் அதிகமாக எடுத்துக்கும் போதும் ஆட்டோட ஈரல் சுவரொட்டி எடுத்துக்கும் போது அதில் விட்டமின் டி ஜாஸ்தியாக இருக்கும். இதே இது வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் சியா சீட்ஸில் ஓரளவு குறைவான விட்டமின் டி இருந்தாலும் அது ஓரளவு சப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீஸ் அதிகமாக எடுத்துக்கும் போது அதில் விட்டமின் டி நிறையா இருக்கும். அது போக செறிவூட்டப்பட்ட உணவுகள், அதாச்சும் விட்டமின் டி சேர்க்கப்பட்ட ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட் இப்போ நிறையா இருக்குது. அது சன்ஃப்ளவர் ஆயில் ஆகட்டும் இல்லை நிறைய ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய இதில் ஃபோர்ட்டிஃபைட் வித் விட்டமின் டின்னு போட்டிருக்கோம். ஸோ வெஜிடேரியன்ஸாக இருந்தால் இந்த மாதிரி உணவுகளும், நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நான் சொன்ன மற்ற உணவுகளும் எடுத்துக்கும் போது இந்த விட்டமின் டி சத்து குறைபாடை நீங்கள் ஓவர் கம் பண்ணி உங்களோட ஃபர்டிலிட்டி ரேட்டை கண்டிப்பாக அதிகரிக்கலாம்.